நான் இப்போ செய்ய போகிறது குக்கர் மத்தி. இது வந்து கேரளா டிஷ்ஷு. கேரளாவில் குக்கரில் வச்சு செய்வாங்க. இது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு நான் 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவைக்கு உப்பு. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். இது சாதா மிளகாத்தூள் தான் போட்டிருக்கு, காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லை. இதை கை வச்சு நல்லா பிசையலாம். இப்போ மசாலா பிரட்டி கொடுத்தாச்சு. இது கொஞ்ச நேரம் இது ஊறட்டும். அதுக்குள்ளால நமக்கு இதுக்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் வெட்டியெல்லாம் எடுப்போம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு வெட்டினது. கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்திருக்கேன். ஏன்னா பறந்து இருந்தால் கொஞ்சம் அடுக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக 5 லிட்டர் குக்கரை எடுத்திருக்கிறேன். வெங்காயம் நல்லா மொரிஞ்சாச்சு. இப்போ அந்த முறிஞ்ச வெங்காயத்துக்கு மேலே இந்த மத்தி எடுத்து அழகாக இப்படி அடுக்கணும். இப்போ மத்திய இது தாளித்த வெங்காயத்துக்கு மேலே மத்தியை பரத்தி வச்சாச்சு. கொஞ்சம் கூட கருவேப்பிலை, கொஞ்சம் புளித்தண்ணி, இன்னும் எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியை கரைச்சி கொஞ்சம் திக்காகவே ஊற்றியிருக்கிறேன். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் தீயில் ஒரு விசில். இதுதான் குக்கர் மத்தி. எப்படி இருக்கு பாருங்கள். உடையாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள்.